இந்த உலகம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களால இயங்குது. பஞ்சபூதங்கள் இருந்தால் தான் இந்த உலகம் இயங்கும். ஏன்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. சரி, அப்படி இருக்கும்போது இந்த உலகம் அப்படி இயங்குதுன்னு வச்சுங்க. இந்த உலகத்துல உயிர் உண்டாகுது இல்ல, நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன வேணும்? இந்த உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிருக்கு என்ன வேணும்? பேசிக்கா உண்ண உணவு, உடுத்த உடை, சுவாசிக்க பிராணவாயு, அருந்த நீர், அப்புறம் மருத்துவம், உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம், அப்புறம் ஏதாவது நல்லது கெட்டது நடந்ததுன்னா அலங்கார பொருள், வாசனை பொருள். இது எல்லாமே ஒரு உயிருக்கு ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக உயிர் நம்ம மனுஷன் இல்லை, பொதுவாக எல்லா உயிருக்கும் இது பேசிக்காக வேணும். இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இயற்கையிலேருந்து கிடைக்குதுன்னு. நான் பர்டிகுலராக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தாவரத்துலேருந்து கிடைக்குது. அப்படின்னா தாவரம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். ஏன்னா உங்களுக்கு தாவரம் தான் எல்லாம் கொடுக்குது. உயிரை சுவாசிக்கிறதுக்கு பிராணவாயு கொடுக்குது, அது மூலமாக நம்ம உயிர் வாழ்கிறோம். உணவு கொடுக்குது. அப்புறம் அடுத்தது மருத்துவம், நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் கொடுக்குது. ட்ரெஸ் கொடுக்குது. அப்புறம் நீரை இழுத்து பிடிச்சிருக்கு. நீரை வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுது. ஸோ தண்ணி, உலகத்துக்கு தண்ணி அருவியாக வர்றது காரணமே தாவரங்கள் தான்.